ஸ்ரீ குருப்யோ நமக. ஆனந்தனமும் ஆனந்த தேடும் அன்பார்ந்த நேயர்களே, இன்று டிசம்பர் 17ஆம் தேதி புதன்கிழமை, மார்கழி மாதம். இன்று விசாக நட்சத்திரம். விசாகம், புரட்டாதி, புனர்பூசம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் இன்று அருகிலுள்ள சிவபெருமான் கோயிலில் சென்று மாலை நேரத்தில் பிரதோஷத்த காலத்தில் சிவபெருமானை 11 முறை வணங்கி அங்குள்ள தட்சிணாமூர்த்திக்கு 7 விளக்கு ஏற்றி உங்களுடைய கோரிக்கைகளை வைத்தால் எளிதில் வெற்றி பெற முடியும். மேஷம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நாள் கடினமாக உள்ளதால் அதே கவனம் செலுத்தி இன்றைய நாளை உங்களுடைய நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். பரணி, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நாள் சிறப்பாக அமைந்துள்ளது. செயல்பாடுகளை துரிதப்படுத்தினால், அதிக கவனம் செலுத்தினாலும் லாபம் அதிகரிக்கும், வருவாய் பெருகும். எந்த துறையில் நீங்கள் லாபம் பெருக வேண்டும் என்று நினைத்தாலோ அத்துறையை மிகுந்த கவனத்துடன் ஈடுபடுங்கள், வெற்றியை சூடுங்கள். ரிஷபம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இன்று நாள் சிறப்பாக அமைந்துள்ளது. செல்வம் சேர்க்கையும் ஆபரணங்கள் சேர்க்கையும், நண்பர்களின் உதவியும், பெற்றோர்களின் அரவணைப்பும், மக்களின் அரவணைப்பும் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆகையால் மகிழ்ச்சியுடன் இன்றைய நாளை உங்களுடைய நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். மிருகசீர்ஷம். இன்றைய நாள் கடினமாக உள்ளதால் கடின உழைப்பு தேவை, அதிக கவனம் செலுத்துங்கள். இன்றைய நாளை சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள். மிதுனம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்று திருப்புமுனையுள்ள நாளாக அமையும். செயல்பாடுகளை திரும்பி பாருங்கள், செய்தவற்றிலும் கூர்ந்து நோக்குங்கள். ஆகையால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அதிகரிக்கும், வருவாய் பெருகும், லாபம் அதிகரிக்கும். மற்றவர்கள் உறுதுணையோடு இன்றைய நாளை மிகவும் எளிதாக உங்களுடைய நாளாக மாற்றிக்கொள்வீர்கள். அதே கவனம் செலுத்தினால் ஆபரண சேர்க்கையும் ஆனந்தத்தை தரும். புனர்பூசம். மாலையில் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று பிரதோஷ காலத்தில் உங்களுடைய வழிபாடை மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம். கடகம். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கடல் தாண்டியோ நீர்நிலைகளில் உற்றவர்களுடைய நட்பும் உங்களுக்கு அதிகரிக்கும். அங்குள்ள கம்பெனிகளிலும் வருவாய் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கடல் சார்ந்த வியாபாரம் வெற்றியை தரும். அதிக நண்பர்கள் உங்களுடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய நாளை இனிமையாக்குவார்கள். ஆயில்யம். இன்றைய நாள் உங்களுக்கு அல்லல்கள் தரக்கூடிய நாளாக அமைந்துள்ளதால் கவலைகளை மறந்து அதிக கடினமாக உழைத்தால் வெற்றியை பெற முடியும். சிம்மம். மக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அதிக உழைப்பு தேவை, அதிக கவனம் தேவை. இவை இரண்டும் இருந்தால் இன்றைய நாளை உங்களுடைய நாளாக மாற்றிக்கொள்ளலாம். பூரம், உத்திரம். இன்று செல்வாக்குள்ள நாளாக அமைந்துள்ளது. செல்வம் சேரக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. ஆகையால் செல்வமிக்க மனிதர்களுடன் சேர்ந்து உங்களுடைய செயல்பாடுகளை வெற்றி காணுங்கள். கன்னி. இன்று அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சேமம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளதால் சேமிப்புகள் அதிகரிக்கும், வருவாய் பெருகும், லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருப்பதால் சேமிப்பை உற்று நோக்குங்கள். எல்லா துறைகளிலும் எவ்வாறு சேமிப்புகளையும் லாபம் அதிகரிக்க முடியும் என்று உற்று நோக்குங்கள். இன்று நாளை உங்களுடைய நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். சித்திரை. இன்று சிரமம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. பயணத்தை கவனமாக செலுத்துங்கள். பாதையை ஒழுங்காக உற்று நோக்கியால் உங்கள் பயணம் எளிதாக அமையும். துலாம். சாதி நட்சத்திரக்காரருக்கு இன்று சாதகமாக நாள் அமைந்துள்ளது. சாதகம் படைக்க சாதனை படைக்கவும் இன்று அமைந்துள்ள நாளை உங்களுடைய நாளாக அமைத்து கொண்டு செயல்களில் வெற்றி காணுங்கள். எந்த செயல் ஈடுபட்டால் உங்களுக்கு அதிக நன்மை அதிகரிக்கும் என்பதை உற்று நோக்குங்கள். இன்றைய நாளை உங்களுடைய நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள். விசாகம். இன்றைய நாள் கடினமான நாள் உள்ளதால் பக்கத்தில் உள்ள சிவபெருமான் கோயிலுக்கு சென்று பிரதோஷ காலத்தில் சிவபெருமானிடம் உங்களுடைய கோரிக்கைகளை வைத்து தட்சிணாமூர்த்தியை பார்த்து வணங்கினால் இன்றைய நாள் சிறப்பாக அமையும். விருச்சிகம். அனுஷம், கேட்டை. இன்று ஆனந்தம் தரக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. அபிவிருத்திகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. ஆபரணங்கள் சேர்க்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. ஆடைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. அனைவரிடம் அன்பாக பழகக்கூடிய நாளாக அமைந்துள்ளது. ஆகையால் இன்றைய நாளை உங்களுடைய நாளாகவும் திருநாளாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள். தனுசு. மூலம். இன்று நாள் மிகவும் கடினமாக உள்ளது. அதிக கவனம் தேவை. செயல்பாடுகளில் அக்கறையோடு செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பூராடம், உத்திராடம். இன்றைய நாள் சீரும் சிறப்புமாக அமைந்துள்ளது. சீர்வரிசைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளது.
மற்றவர்களிடம் உங்களுக்கு வருவாய் அதிகரிக்கக்கூடிய நாளாக உள்ளது. தொழில் சந்தைகளில் அதிக அக்கறை தேவை. அதிக கவனம் செலுத்தினால் புதிய தொழில்கள் முயற்சி செய்யலாம். வருவாய் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைந்துள்ளதால் இதில் நிதானத்தோடு செயல்பட்டால் லாபம் அதிகரிக்கும். மகரம், திருவோண நட்சத்திரங்களில் இன்று சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய நாளாக உள்ளது. அதிக நண்பர்களோடு சேர்ந்து மிகுந்த லாபத்தை பெறக்கூடிய வருவாய்த்துறை தொழில்களில் ஈடுபடுவீர்கள். அதில் வெற்றியும் காண்பீர்கள். அவிட்டம், ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இந்த நாளை உங்களுடைய நாளாக மாற்றுங்கள். ஏனென்றால் கடின உழைப்பு தேவைப்படுகிறது. அலைச்சல் அதிகரிக்கும். ஆகையால் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இந்த நாளை உங்களுடைய நாளாக மாற்றுங்கள். கும்பம், சதய நட்சத்திரக்காரர்கள் இன்று சம்பத்துகள் அதிகரிக்கும். மற்றவர்களின் இன்பம் உங்களுக்கு அதிகரிக்கும். மற்றவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும். மற்றவர்கள் உங்களுக்கு ஆனந்தம் அதிகரிக்கும். ஆகையால் இன்பமும் மகிழ்ச்சி கூடிய நாளாக அமைந்துள்ளது. பூரட்டாதி, இன்றைய நாள் அலைச்சல் அதிகரிப்பு உள்ளதால் அருகில் உள்ள சிவபுராண ஆலயத்தில் சென்று பிரதோஷத்த காலத்தில் சிவனை வணங்கி உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். மீனம், ரேவதி, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று அதிக நன்மை தரக்கூடிய நாளாக அமைந்துள்ளதால் கடல் சார்ந்தவர்களோ கடல் தாண்டியோ உள்ளவர்களிடமிருந்து உங்களுக்கு அதிக நன்மைகள் பெறக்கூடியும். அதனால் அதிக லாபமும் அடைய நீங்கள் உற்றார் உறவினருடன் தொடர்பு கொண்டு அதில் ஏதாவது கவனம் செலுத்தினால் உங்களுக்கு வருவாய் பெருகும். கடல் தாண்டி வேலைவாய்ப்புகள் இருப்பதால் அதில் அக்கறை செலுத்துங்கள். அதிக வருவாய்க்கான நாட்களாக இன்று அமைந்துள்ளது.